எனக்கு குழம்பு தான் வைக்க தெரியாது மக்களே. பிரியாணி சூப்பரா அருமையா பண்ணுவேன். அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 2 கப்பு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் போதுமானதா இருக்கும். அப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படியே 2 தக்காளியும் வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு தயிர் 1/2 கப்பு, ஒரு பச்சை மிளகாய் 3 4. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், நெய், புதினா, கொத்தமல்லி, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகேவா? இதெல்லாம் தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணியோட செய்முறை சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பெரிய அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா நெய்யும் கொஞ்சமா எண்ணெயும் ஊற்றி அது சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் இருக்குல்ல, அது அதில் போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரொம்ப கவனமா இருங்க மக்களே, கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா இஞ்சியும் பூண்டையும் போட்டு கொஞ்சம் பல்லு விளக்குற பேஸ்ட்டை உள்ள போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தாளிங்க. இப்போ தக்காளி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறுங்க. அப்புறம் தயிரை ஊற்றி சிக்கன் பாதி அளவு வேகிற வரைக்கும் விடுங்க. இப்போ இந்த பகுதி ரொம்ப முக்கியம் மக்களே. இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோமா, அப்போ 3 கப் தண்ணி ஊற்றணும். அளவு ரொம்ப முக்கியம், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி அதிகமாக போச்சுன்னு வைங்களேன், பிரியாணி குழஞ்சி பொங்கலாயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. நல்ல சூடான ஒரு தோசைக்கல்லை எடுத்து இது மேலே வச்சு ஒரு வெயிட்டை வச்சு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தா சூடான சுவையான சின்ன பொண்ணு சிக்கன் பிரியாணி ரெடி.